ஹே ஆல், வாங்க எப்படி ஒரு ஸ்மால் கிரேவி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி 2 எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது அது நல்லா ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட நான் கொஞ்சமாக சால்ட் அப்புறம் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் இதே பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஆனியன் அண்ட் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கணும். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு காய்கறிலாம் வதங்கிருச்சு. இப்போது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஆட் பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோதான், டேஸ்டியான கிரேவி.